ஹலோ, வெல்கம் பேக் டு எலைட் ரெசிபீஸ். நம்ம இன்றைக்கி பீர்க்கங்காய் ரிச் கார்ட் சட்னி செய்ய போகிறோம். இந்த சட்னி இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், வெரைட்டி ஆஃப் இட்லி தோசாக்கு. இப்போ இதுக்கு நான் ஒரு லாங் சைஸ் பீர்க்கங்காய் ரிச் கார்ட் எடுத்திருக்கேன். கறிவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், பொட்டுக்கடலை, புளி டேமரிண்ட், ஒரு வரமிளகாய், கடுகு உளுந்து, உப்பு, பெருங்காயம். இப்போ இந்த பீர்க்கங்காய்க்கு நல்லா நீங்கள் தோல் சீவிக்கங்க. லைட்டாக தோல் ஒட்டுறனால பிரச்சனை இல்லை, ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுக்கு தோல் சீவிக்கங்க. இதை நல்லா ஸ்கொயர் பீசஸாக நல்லா சாப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயை ப்ளேஸ் பண்ணி அதில் 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆயில் போர் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காய் ரிச் கார்ட் இதில் ஆட் பண்ணிடுங்க. நல்லா கரண்டி போட்டு இதை மிக்ஸ் பண்ணி வேக விட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. இப்போ இதை நல்லா கரண்டி போட்டு கிண்டி விட்டு ஒரு ஜஸ்ட்டு சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் வெந்தால் போதும். பேர்ன் ஆயிராமல் பார்த்துக்கணும். இதில் புளியும் சேர்த்துக்கங்க. தேவையான அளவு உப்பு. இப்போ இது டோட்டலாக இது ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வெந்தால் போதும். ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு தேவையில்லை. ஸோ இப்போ இது இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வெந்திருக்கணும். இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை நல்லா ஆற விட்டுருங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு கை பொட்டுக்கடலை இதில் சேர்த்துக்கோங்க. லைட்டாக தண்ணி விட்டு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அடிச்சுக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆயில் போர் பண்ணிவிட்டு கடுகு, அரை உளுந்து, ஒரு வரமிளகாய், பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு ஸ்டவ்வை டர்ன் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதை நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியோடு இதை சேர்த்துருங்க. இப்போ நமக்கு பீர்க்கங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சட்னி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், வெங்காயம் தக்காளிலாம் இல்லாமல். ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.